தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 118 போட்டு தள்ளியிருக்கக்கூடாதா? ஏன் 108 போட்டு இப்படி அலைய விட்டீங்க? உங்கள் கட்சியிலேயே குடிகாரர்கள் இருக்காங்க, அந்த சிறுமியை பாலியல் குற்றம் அதை பிடிச்சாங்க. இப்போ இன்னும் எத்தனையோ பேர் இப்போ திருட்டு, செல்ஃபோன் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அது தாவேக்கா ஆள் தான், டிவிக்கே தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா? ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2500 ரூபா மாதம் கொடுப்பேன், வருஷத்துக்கு 6 கேஸ் கொடுப்பேன், இலவசமாக எல்லா மகளிருக்கும் பஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான ஊதியம், பட்டதாரிகளுக்கு பணம். விஜய்க்கு தமிழக மக்கள் தனி பெரும்பான்மை கொடுத்தாங்க, 108 இடமா கொடுத்தாங்க. அதை ஒரு 118 இடமாவது நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. பாவம், இந்த விஜய் தாவேக்காவோட அந்த தலைமையில் அவர் ஜெயிச்சுட்டு என்ன அல்லல் பராரு பாருங்க. இந்த ஆளுநர் என்னன்னா, இவர் போகிற வசிக்கெல்லாம் வரவேற்றுட்டு தனி பெரும்பான்மை 118 இருக்கான்னு சொல்லி கேட்டால் அந்த கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த கேள்வி எங்கே கேட்கணும்னா சட்டப்பேரவையில் அந்த இடத்துல தான் கேட்கணும், அங்கே தான் அவங்க நிரூபிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தனி பெரும்பான்மை பெற்று வந்த ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கத்தான் ஆளுநர் கூப்பிடணுமா, அழைக்கணுமா? அதை அழைக்குமாறு போய் இவர் 2 தடவை அலைகிறாரு. இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் பொருளை கிளப்பி விட்டாங்க. என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பரப்பி விட்டு, இது குளிர்காயறது யார் அப்படின்னாக்கா பாஜகவும் தாவேக்காவில் உள்ள சில பேரும். ஏன்னா இது மாதிரிலாம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுகவோட சதி, திமுக ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன நம்ம சொன்னாங்க, தாவேக்கா தனி பெரும்பான்மை பெற்று வந்துருச்சு, அது ஆட்சி அமைக்கிறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதுக்கு எந்த இடையூறும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இது ஒரு தலைமையோட முதிர்ச்சியை காமிக்குது. ஆனால் இந்த ஆளுநர் தாவேக்காவோட அந்த தலைமையை ஏற்று அதை பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னு அழைக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு பாஜக ஏதோ சதி திட்டம் பண்ணியதாக தான் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலவரத்தை பார்த்தா ஒவ்வொரு தடவையும் விஜய் போகிறாரு, திரும்பியும் வெளியில் வர்றாரு, அவருக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி இடதுசாரி கட்சிகள்லாம் கேட்டிருக்காரு. திருமாவர்கள் கூட மு.க. ஸ்டாலினை சந்திக்க போகிறதா செய்தி வந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, தாவேக்கா கூட்டணி அமைக்கிறதுக்கு கூப்பிட்ட விஷயமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. இந்த செய்திகள் தான் கடுமையாக பரப்புமே ஒன்று அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லாங்க, இந்த தனி பெரும்பான்மை பெற்ற விஜய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 118 போட்டு தள்ளியிருக்கக்கூடாதா? ஏன் 108 போட்டு இப்படி அலைய விட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் என்ன கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? அதை பார்க்குறதுக்கே மனசுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது எதுக்காகனா, இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போய் ஏறி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். உங்கள் கட்சியிலேயே குடிகாரர்கள் இருக்காங்க, அந்த சிறுமியை பாலியல் குற்றம் அதை பிடிச்சாங்க. இப்போ இன்னும் எத்தனையோ பேர் இப்போ திருட்டு, செல்ஃபோன் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அது தாவேக்கா ஆள் தான், டிவிக்கே தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க என்னென்னமோ செய்கிற ஆளுங்களாம். அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பீர்களோ அல்லது அவர்களை எல்லாம் திருத்துவீர்களோ? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன செய்யணும்னா, அதை கரும்புள்ளிகள், அதாவது கட்சியில் இருக்கும் கரும்புள்ளிகள் என்று அவர்களெல்லாம் களைய வேண்டும். இது எல்லா கட்சிக்குமே சொல்லுது. கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விதமான தவறுகள்லாம் செய்ய ஆட்களை கண்டுபிடித்தீர்கள் என்றால் எல்லா கட்சிக்கு தலைவர்களுக்கும் இது பொதுவாக சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஆட்களை எடுத்து விடுங்கள், கெட்ட பேர் இல்லாமல் ஆட்சி நடத்துவதற்கு. அப்போ இந்த ஆட்சி அப்படி நடத்த வேண்டும். அதே போல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மகளிருக்கான அந்த உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்ததை தொடர சொல்லியிருக்காங்க. அதே போல் இலவச பஸ்ஸாக இருக்கட்டும், உணவு, காலை உணவு திட்டம், இதெல்லாம் புதியதாக கொண்டு வரப்பட்டது திமுக அரசால். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா? நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2500 ரூபா, அந்த குடும்ப தலைவர்களுக்கு 2500 ரூபா
மாதம் மாதம் கொடுப்பேன். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 கேஸ் கொடுப்பேன். இலவசமாக எல்லா மகளிருக்கும் பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான ஊதியம், பட்டதாரிகளுக்கு பணம். அது இல்லாமல் குடும்பத்துக்கு 200 யூனிட்டு மின்சாரம் இலவசம். இன்னும் பல திட்டங்கள், அதாவது குழந்தை பிறந்தா மோதிரம் போடுறது, கல்யாணத்துக்கு பவுனு, சீரு, இந்த மாதிரி பல திட்டங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதையெல்லாம் நிறைவேற்றுங்கள். முதலாக அரியணையில் அமர்ந்ததும் மது விலக்கு. நீங்கள் மதுவை ஒழிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணீங்களா, போதையை ஒழிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணீங்களா, அந்த போதையில்லா நாட்டை கொண்டு வருவதற்காக அதற்கான முதல் கையெழுத்தாக போட்டு அதையெல்லாம் ஒழிச்சிருங்க. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே உங்கள் பின்னால் திரளுவார்கள். நீங்கள் நல்லாட்சி புரிந்தால் அந்த நல்லாட்சி கொடுப்பீர்களா என்று கேள்விக்குறியுடன் எல்லா மக்களும் காத்திருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.